நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் அர்த்த பட்டாம்பூச்சி ஆசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். அரை பட்டாம்பூச்சி போஸ் செய்வது எப்படி? அடிப்படை நிலையில் உட்காரவும். வலது காலை மடக்கி வலது பாதத்தை இடது தொடையில் வசதியாக வைக்கவும். வளைந்த வலது முழங்காலின் மேல் வலது கையை வைக்கவும். இடது கையால் வலது பாதத்தின் விரல்களை பிடித்து கொள்ளுங்கள். இது தொடக்க நிலை. மூச்சு ஒத்திசைவுடன் சுவாசிக்கும் போது வலது முழங்காலை மெதுவாக மார்பை நோக்கி நகர்த்தவும். மூச்சை வெளியேற்றி மெதுவாக முழங்காலை கீழே தள்ளவும். முழங்காலை தரையில் தொட முயற்சிக்கவும். தண்டு அசையக்கூடாது. இந்த இயக்கத்தை எந்த வகையிலும் கட்டாயப்படுத்த வேண்டாம். கால் தசைகள் செயலற்றதாக இருக்க வேண்டும். வலது கையின் உழைப்பால் இயக்கம் அடையப்படுகிறது. மெதுவாக 10 மேல் மற்றும் கீழ் அசைவுகளை பயிற்சி செய்யுங்கள். இதேபோல் மற்றொரு காலுக்கும் செய்யுங்கள். அர்த்த பட்டாம்பூச்சி ஆசனத்தின் பயன்கள். தியான போஸ்களுக்கு முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டுகளை தளர்த்துவதற்கான சிறந்த ஆயத்த பயிற்சி இதுவாகும். கால்களை ஊன்றி வசதியாக உட்கார முடியாதவர்கள் தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் அர்த்த பட்டாம்பூச்சி ஆசனத்தை பயிற்சி செய்ய வேண்டும்.